வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். முட்டை விலை தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். அரசு அதிகாரிகளுக்கு விதிக்கப்பட்ட காலக்கெடு. வரி செலுத்தாமல் ஏமாற்றுவதை தடுக்க புதிய கட்டுப்பாடுகள் அறிமுகம். காவி உடைகளை களையுங்கள், கஞ்சாவுடன் கைதான பிக்குகளுக்கு பௌத்த பீடங்கள் அழுத்தம். தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள அவசர கோரிக்கை. கிளிநொச்சியில் கோர விபத்து, ஆணொருவர் உயிரிழப்பு. தொடர் கனமழையால் அவதிப்படும் மலையக மக்கள் பாதைகளை சீரமைத்து தருமாறு கோரிக்கை. 3 வயது மகன் மீது விழுந்த தந்தை, இறுதியில் வீட்டுக்குள் நடந்த அசம்பாவிதம். மட்டக்களப்பின் பிரபல கோட்டலுக்குள் சீல். பாலடைந்த மடப்பள்ளி ஒன்றிலிருந்து மீட்கப்பட்ட சடலம். வீட்டுக்குள் வெட்டுக்காயத்துடன் இறந்து கிடந்த நபர். மட்டக்களப்பு கல்லடி பால பாவியில் ஆணொருவரின் சடலம் மீட்பு. அமெரிக்காவின் எரிபொருள் நிலையங்களில் கணினிகள் ஊடுருவிய ஈரானிய கேக்கர்கள். தொடர்பான விரிவான செய்திகள். உற்பத்தி செலவுகள் அதிகரித்துள்ளதால் முட்டை உற்பத்தியை தொடர்வது சாத்தியமற்றதாகிவிட்டது என அகில இலங்கை கோழி உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஒரு முட்டையை உற்பத்தி செய்வதற்கான செலவு தற்போது 32 ரூபாவாக எட்டியுள்ளது என சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார். இருப்பினும் இன்று ஒரு முட்டை பண்ணைகளிலிருந்து 27 ரூபா முதல் 28 ரூபா வரையிலான மொத்த விலையில் கொள்முதல் செய்யப்படுகிறது என தலைவர் குறிப்பிட்டார். அதன்படி சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் இந்த பண்ணைகளை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது என்று அவர் மேலும் கூறினார். ஒரு முட்டைக்கு 6 ரூபா மதிப்பு கூட்டு வரி விதிக்கப்படுவதாகவும் இந்த வரி விதிக்கப்பட்டதும் உற்பத்தியை தொடர்வதே சாத்தியமற்றதாகியுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதன்படி முட்டை உற்பத்தியாளர்களை பாதுகாக்க ஒரு முட்டைக்கு குறைந்தபட்ச விலையை நிர்ணயிக்குமாறு தலைவர் அரசை கேட்டுக்கொள்கிறார். சாத்தோசா மூலம் உபரி முட்டை உற்பத்தியை கொள்முதல் செய்து முட்டை உற்பத்தியாளர்களுக்கு நிவாரணம் வழங்குமாறும் தலைவர் அரசை கேட்டுக்கொண்டார். சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் முட்டை உற்பத்தியில் இருந்து விலகினால் நாட்டில் முட்டை தட்டுப்பாட்டை தடுப்பது சாத்தியமில்லை என்றும் அதன்படி முட்டைகளை இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கும் என்றும் தலைவர் தெரிவித்தார். இதற்கிடையில் சந்தையில் ஒரு முட்டையின் விலை 30 ரூபா முதல் 35 ரூபா வரை விற்பனை செய்யப்படுகின்றது. இந்த ஆண்டுக்கான சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை எதிர்வரும் ஜூன் 30ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு அரசு அதிகாரிகளுக்கு லஞ்ச ஆணைகள் அறிவுறுத்தியுள்ளது. சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை டிஜிட்டல் முறையில் மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆணையம் குறிப்பிட்டது. ஜூன் மாதத்தின் கடைசி நாட்களில் ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான அதிகாரிகள் இந்த அமைப்பை அணுகுவதால் நெரிசல் ஏற்படக்கூடும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். ஜூன் 30ஆம் தேதிக்கு பிறகு சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை சமர்ப்பிப்பவர்கள் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்று அதிகாரி தெரிவித்தார். காப்புறுதி ஆவணங்களை சேமிப்பு கருவிகளாக பயன்படுத்தி தடுத்து வைக்கப்படும் வரியை செலுத்தாது தவிர்ப்பதை தடுக்கும் வகையில் புதிய ஒழுங்கு விதிகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவித்தார். தனிநபர்கள் பலர் தங்களது வருமானத்தை அல்லது பணத்தை வழக்கமான வங்கி சேமிப்புகளில் வைப்பிடுவதற்கு பதிலாக காப்புறுதி ஆவணங்களில் சேமிப்பு வடிவில் வைப்பு செய்வதன் மூலம் வரியிலிருந்து தப்பித்து வருவதாக நிதி அமைச்சுக்கு தெரிய வந்துள்ளது. அத்துடன் இவ்வாறான முறைகேடுகள் குறித்து பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். காப்புறுதி திட்டங்களை ஒரு சேமிப்பு கருவியாக காட்டி வரியை செலுத்தாமல் ஏமாற்றுவதை தடுக்கும் நோக்கில் வரி வசூலிப்பு விதிகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஒழுங்கு விதிகளில் சில திருத்தங்கள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தாய்லாந்திலிருந்து போதைப் பொருட்கள் கொண்டு வந்தார்கள் என கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 23 துறவிகள் தங்கள் துறவற உடையை கைவிட வேண்டும் என பௌத்த மதத்தின் 3 சமய பதிவாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஐஸ்கிரி பீடத்தின் பதிவாளரான கலாநிதி மெதகம தம்மானந்த தேரோ துறவிகள் தாங்களாகவே முன்வந்து தங்கள் துறவற உடையை கைவிடுமாறும் அவர்கள் நிரபராதிகள் என நிரூபிக்கப்பட்டால் மீண்டும் துறவரம் ஏற்க அனுமதி வழங்கப்படும் என்றும் தாம் பரிந்துரைத்ததாக கூறினார். ஜனாதிபதி மற்றும் சட்டமா அதிபருடன் கலந்து ஆலோசித்த பிறகு திருத்துவ சமயத்தின் பதிவாளர் துறவற உடை அணிந்திருந்த 23 துறவிகளை சந்தித்து இவ்விஷயம் குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். உங்கள் நடவடிக்கைகள் இந்த நாட்டில் மட்டுமல்ல சர்வதேச அளவில் இந்த சமயத்துக்கு பெரும் அவமானத்தை கொண்டு வந்துள்ளது என்று அவர்களிடம் தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பௌத்தர்கள் ஆடைகளை அணிந்து தலைகளை மூடிக்கொண்டு நீதிமன்றத்துக்கு சென்றால் ஏமாற்றமடைபவர்கள் என்று மெதகம தம்மானந்த தேரோ தெரிவித்தார். அங்கு இருந்து 4 அல்லது 5 பேருக்கு அது பிடிக்கவில்லை. அங்கு நிறைய புதிய துறவிகள் இருந்தனர். எனவே அவர்கள் ஏதோ ஒரு வகையான சோதனைக்கு பலியாகி விட்டார்கள் என்று நாங்கள் உணர்ந்தோம். மேலும்
பிந்தன்னா வெல்லச மற்றும் கிழக்கு தேப்பாளையின் தலைமை சங்கநாயக்க பட்டம் வழங்கப்பட்ட வணக்கத்துக்குரிய மகா ஓயா ஜினரத்ன தேரோவை வரவேற்க நடைபெற்ற வழிபாட்டு சேவையில் கலந்து கொண்ட போதே வணக்கத்துக்குரிய தேரோ மேலும் தெரிவித்தார். 2026 ஆண்டுக்கான வாக்காளர் பதிவேட்டில் இதுவரை பெயர்கள் சேர்க்கப்படாதவர்கள் மற்றும் பதிவுகளில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியவர்கள் குறித்து தேர்தல் ஆணைக்குழு அவசர கோரிக்கை விடுத்துள்ளது. அதற்கு அமைய சம்பந்தப்பட்ட நபர்கள் உடனடியாக தத்தமது கிராம உத்தியோகத்தர்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிவிப்பில் 2026 ஆண்டு வாக்காளர் பதிவேட்டில் இதுவரை பெயர் சேர்க்கப்படாத தகுதியுடைய நபர்கள் தற்போதைய பதிவுகளில் முகவரி பெயர் அல்லது தேசிய அடையாள அட்டை விவரங்களில் மாற்றங்கள் உள்ளவர்கள் 2009 பிப்ரவரி 1 முன்னர் பிறந்த புதிய வாக்காளராக பதிவு செய்ய தகுதியுடையவர்கள் ஆகியோர் தத்தமது விவரங்களை சரிபார்ப்பதற்கும் புதுப்பிப்பதற்கும் தகுதியுடையவர்கள் ஆவார்கள். எதிர்வரும் உத்தியோகபூர்வ வாக்காளர் பதிவு நடைமுறைக்கு உள்ளாக முன்னதாகவே தகுதியுடைய அனைத்து குடிமக்களும் தங்களது வாக்காளர் விவரங்கள் துல்லியமாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விவரங்கள் மற்றும் வழிகாட்டல்களை தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொக்காவில் பகுதியில் காரும் மற்றும் கனரக வாகன விபத்தில் ஒருவர் பலியாகியுள்ளார். கிளிநொச்சி மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொக்காவில் பகுதியில் இடம்பெற்ற விபத்திலேயே ஆணொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாங்குளம் பகுதியில் கார் ஒன்றும் கனரக வாகனம் ஒன்றும் ஒன்றையொன்று மொந்தி செல்ல முற்பட்ட போதே குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது ஆணொருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் தற்போது கிளிநொச்சி வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அத்துடன் சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹெட்டன் டிகோயா பிரதான பாதையை இணைக்கும் எபோட்ஸ்லி தோட்டத்துக்கு செல்லும் பாதை தொடர் மழை காரணமாகவும் வெள்ளம் காரணமாகவும் முற்றாக சேதமடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். ஹெட்டன் எபோட்ஸ்லி பிரதான வீதியில் அமைந்துள்ள பன்மூர் பகுதியின் சுமார் 300 மீட்டர் தூரம் அளவிலான பாதையை இவ்வாறு கடுமையாக சேதமடைந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் உள்ள வாகன சாரதிகள் அவதிப்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது நிலவும் மழைக்கால சூழ்நிலையினால் வீதியின் பல இடங்களில் பாரிய குழிகள் உருவாகியுள்ளதுடன் கால்வாய்களின் வழிந்தோடும் மழைநீர் நேரடியாக வீதியூடாக பாய்ந்து செல்லும் நிலையும் காணப்படுகின்றது. இதனால் வீதி சேறும் சகதியுமாக மாறி கால்வாய்கள் போல் காட்சியளிக்கின்றது. இதில் பொதுமக்கள் நடந்து கூட செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளது. எனவே இந்த பிரச்சினைக்கு உடனடி தீர்வு வழங்கும் வகையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் கூடிய கவனம் செலுத்தி சேதமடைந்த வீதியை சீரமைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கம்பளை நாரன்விட்ட பகுதியில் கூரையிலிருந்து தவறி விழுந்த தந்தையின் கீழ் சிக்கி 3 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கம்பளை பிகில்தனிய பகுதியை சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவரை வீட்டின் கூரை பகுதியிலிருந்த நீர்க்குழாயை எடுப்பதற்காக மேலே ஏறியுள்ளார். இதன்போது தந்தை மேலே ஏறுவதை 3 வயது சிறுவன் கீழே நின்று கொண்டிருக்கையில் மாடிப்பகுதியிலிருந்து ஒரு பலகை உடைந்து தந்தை சிறுவன் மேல் விழுந்ததாக தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து காயமடைந்த தந்தையும் மகனும் கம்பள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த தந்தை தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த சம்பவம் தொடர்பாக கம்பள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பில் அமைந்துள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றை 2 வார காலத்துக்கு சீல் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் குறித்த ஹோட்டல் உரிமையாளருக்கு 50,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. மனித நுகர்வுக்கு தகுதியற்ற உணவுப் பொருட்களை விற்பனை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காலி கொஸ்கடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகா எந்திருவ பகுதியில் உள்ள இடிந்து விழுந்த பாலடைந்த மடப்பள்ளி ஒன்றிலிருந்து அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கொஸ்கட மகா எந்திருவ பகுதியில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை பிற்பகல் உள்ள இடிந்து விழுந்த நிலையில் காணப்படும் கட்டடம் ஒன்றினுள் சடலம் ஒன்று காணப்படுவதாக கொஸ்கடை போலீஸ் நிலையத்தில் கிடைத்த தகவலுக்கு அமைய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். உயிரிழந்தவர் தொடர்பான விவரங்கள் இதுவரை கண்டறியப்படவில்லை என்பதுடன் அவரது அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. சடலம் மீதான நீதவான் விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனைகளுக்காக சடலம் பலப்பட்டிய ஆதார வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கொஸ்கொட போலீசார் மேலதிக விசாரணைகள் முன்னெடுத்து வருகின்றனர். கல்கிசை பரோவிட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் நபரொருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து கல்கிசை போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.
உயிரிழந்தவர் கல்கிசை பதோவிட்ட பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். அந்த வீட்டை தனியாக வசித்து வந்ததாக கூறப்படும் இந்த நபரின் கழுத்து பகுதியில் சிறிய வெட்டுக்காயம் ஒன்று அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கிசை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு கல்லடி பாலத்தின் கீழ் பாவியில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. கல்லடி புதிய டச் பார் வீதியை சேர்ந்த 44 வயதுடைய நபரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த வாவியில் சம்பவ தினமான நேற்று காலை 6:30 மணியளவில் வழமை போல் மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மீனவர் ஒருவரின் வலையில் சடலம் ஒன்று சிக்கியதை அடுத்து அதனை மீனவர் கரைக்கு இழுத்து வந்தபோது போலீசாருக்கு தெரியப்படுத்தியுள்ளார். குறித்த நபர் மதுவுதையில் வாவியில் நீராடிய நிலையில் நீரில் மூழ்கியுள்ளார் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அத்துடன் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கு நீதிமன்ற அனுமதியை பெறும் நடவடிக்கையை முன்னெடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர். அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள எரிபொருள் நிலையங்களுக்கு சேவை வழங்கும் சேமிப்பு தொட்டிகளில் உள்ள எரிபொருளின் அளவை கண்காணிக்கும் அமைப்புகள் மீது ஈரானிய கேக்கர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சந்தேகத்துக்கிடமான ஊடுருவல்கள் தொடர்பில் இடம்பெற்ற விசாரணைகளுக்கு பின்னர் இந்த கருத்துக்கள் அந்நாட்டு பாதுகாப்பு தரப்புகளின் ஊடாக வெளிவந்துள்ளது. கடவு சொற்களால் பாதுகாக்கப்படாமல் இணையத்தில் இயங்கிக் கொண்டிருந்த தானியங்கி எரிபொருள் தொட்டி அளவுமானி அமைப்புகளை ஹேக்கர்கள் தவறாக பயன்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் சில நேரங்களில் அவர்களால் தொட்டிகளில் உள்ள எரிபொருளின் உண்மையான அளவை மாற்ற முடியாவிட்டாலும் திரையில் காட்டப்படும் அளவீடுகளை மட்டுமே மாற்றியமைக்க முடிந்தது என்று அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.